380+ வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நான் யாரும் உங்களுக்கு சொல்ல போகிற வீடியோ இது. ஹாய்ங்க எல்லாருக்கும். நான் வந்து மெகனியாஸ் ஒரு சேனலோட கிரியேட்டர், மெகனியாவோட மாமி மேக்கர், ஒன் ஃபார்மர் ஐடி எம்ப்ளாயி. ஆக்சுவலாக எல்லாரும் மாதிரியும் வந்துட்டு எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. அதனால 2019 இல்லை 2022 வந்துட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எம்என்சியில் ஒர்க் பண்ணிருக்கும் போது அப்போ இந்த எஸ்இஓ அல்காரிதம் மானிட்டைசேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. யூடியூப் சேனலில் போட்டால் எல்லாரும் மாதிரியும் தான் அமௌண்ட் வரும், அதனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மானிட்டைசேஷன் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் கரெக்டாலாம் பண்ணவே கிடையாது. கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சைடு இன்கமாக வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது இன்கம்லாம் வரலங்க. ஒரு 10 வீடியோ போட்டேன், இன்கம் வரலன்னு தப்பா சொல்லக்கூடாது. நான் கண்டினியூ பண்ணி தான் மேபி வந்துக்கலாமே என்னவோ. அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு அழகான சாப்டர் எங்களோட லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். அதுக்கப்புறம் லைஃப் மாறிடுச்சு, நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நியூ லைஃப். அதனால ரொம்ப ஜாலியாக லைஃப்ல எக்ஸைட்மெண்ட்ல அது ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் கதை. அதெல்லாம் வந்து தனி வீடியோ உங்களுக்கு சொல்றேன். அதுலேருந்து எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு எனக்கு யூடியூப் பண்ணணும்னு ஒரு தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க லைஃப் ஒரு பிக்கஸ்ட் பிளஸிங் எங்க மகினா குட்டி. அவங்க வந்ததுக்கப்புறம் லைஃப் டோட்டலாவே மாறி போயிடுச்சு. அவங்க தான் எங்களோட வேர்ல்டு. அவளை பார்க்கறதுல எனக்கு டைம் சரியா போனதுல எனக்கு யூடியூப் பண்ணணும்னு ஒரு தாட்டே கிடையாது. லாஸ்ட் ஒரு 6 months தான் யூடியூப் கரெக்டாக பண்ணலாம், நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி வீடியோஸ் போட்டேன். ஆனால் அந்த வீடியோ எப்படி போகணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி ரேண்டமா இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வீடியோஸ் போட்டுருந்தேன். ஆக்சுவலா யூடியூப் ரீச் என்ன, யூடியூப் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி சேனல்ஸ்க்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும் கத்துக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்பயும் முழுசா கத்துக்கிட்டேன்னு கேட்டா இல்லை, கத்துட்டே இருக்கேன். ஆனா ஓரளவுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், இந்த ரேண்டம் ஷார்ட்ஸ், காமெடி வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு சேனலோட லாங் டேர்ம் ஒர்க் ஆகாதுங்கிறது நான் கண்டுபிடிச்சதே இப்போ ஒரு 4 to 5 days முன்னாடி தான். ஸோ சேனல்ல கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு சேனலை நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து செலிபிரிட்டி, இன்ஃபுளுசர் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க வீட்டில் இருக்க நார்மலான ஒரு பொண்ணு யூடியூப் பண்ணா இன்கம் வரும், அது இல்லாமல் நமக்கு ஒரு மெமரி சேவ் ஆகும், இந்த மாதிரி ஒரு தாட்ல தான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஒண்ணுனா மெமரியா வந்துட்டு பெருசாகி அவரோட மெமரி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஏர்னிங்ஸ் வரணும். என்னன்னா வந்துட்டு நானும் என் பார்ட்னர் கொஞ்சம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், மேபி இந்த ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. இவன் 3.5 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இவ்வளோலாம் ஆசைப்படலாமான்னு கேட்காதீங்க. மேபி ஃபியூச்சர்ல நான் பெரிய சேனல் கூட ஆகல, நீங்களா ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஸோ அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசைங்க. அதுக்காக ஆசைலாம் இருக்குன்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ண போறேன்னு சொல்லல. அதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் நானு. இந்த சேனல்ல வந்துட்டு நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு மாம் லைஃப், டெய்லி விளாக்ஸ் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் குக்கிங். ரீசெண்டா வந்துட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. ஒர்க் பண்ணிருக்கும் போதெல்லாம் வெயிட் ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்ரன் மாதிரி இருக்கேன்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலான வெயிட் இருந்தேன் நான். பட் மேரேஜ் பேபிக்கு அப்புறம் வந்துட்டு பாடி ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. ஸோ வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணோம். அது எல்லாத்தையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி ஆசைப்படுறேன். அந்த வீடியோஸ் அப்புறம் எங்களோட மெமரிஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ரியலா பார்க்க போறீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா எங்க லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் உங்கள்கிட்ட காட்ட போறது கிடையாது. என்னோட லைஃப்ல ரியலா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்ல இப்படி நான் ஃபுல்லா கத்துக்கிட்டேனான்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. யூடியூப்ல ஒரு 1% தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு லாங் டேர்ம் யூடியூப் கொண்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணணும். நம்ம சும்மா அந்த ரேண்டமா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டா யூஸ் இல்லை. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இப்ப நீ வந்து போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த யூஸ்மே கிடையாது, நீ வந்துட்டு யூடியூப் எப்படி பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா வியூஸ் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தா வீடியோஸ் போடணும்னு ஒரு தாட்டே வராதுங்க. ஆக்சுவலா இப்போ ஹஸ்பண்ட் அப்படி ஃபேமிலி சைட் கொடுத்த சப்போர்ட்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஹஸ்பண்ட் கிட்ட, மதர் இல்லா கிட்ட, எங்க வீட்டுல எல்லாம் சொல்லும்போது வேண்டாம் ஸ்டாப் பண்ணாங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணா நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்டா போயிடும், உனக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லு, நாங்க வாங்கிக்கலாம், ஆனா வந்து யூடியூப் நீ கண்டினியூ பண்ணு. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபேமிலி சைடும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, என் மதர் இல்லா எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அதுக்காக யூடியூப் கண்டினியூ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். மெகனியாவோட மெமரிஸ் ஷேர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 70%, அப்புறம் ஒரு 30% வந்து எல்லாரும் மாதிரியும் தான். எனக்கு earn பண்ணணும், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், இது எல்லாமே இருக்கு. இதே ஒர்க்கா இருக்கு போறேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. பாப்பாவை பிளே ஸ்கூல் போட்டு கண்டிப்பா வேற ஏதாவது ஒர்க்கு ஜாயின் பண்ணிடுவேன். பட் யூடியூப் வந்து இனிமேல் ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன். மேபி ஒர்க்குக்கு போனா கூட இது ஒரு பேஷனா பார்ட் டைம்ல பண்ணிட்டு தான் ஒர்க்கை ஃபுல் டைமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா எனக்கு சஜஷன்ல நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு நிறைய லாங் வீடியோஸ் வரும், அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு எல்லாத்தையும் மீட் பண்றேன்.
அண்ட் தேங்க்யூங்க. அண்ட் திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மை ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர் இன் மைனஸ் வேர்ல்ட். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. வரைக்கும் டாடா, பை பை.